वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी नन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. செகண்ட் அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகம். ஏஷா தேவிஹி தே சாங்க்யே புத்திர்யோகாத் விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி. சோ இதுல என்ன சொல்ற, ஏன் பார்த்தா இந்த புத்தி ஞான யோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறது, அது உங்களுக்கு சொல்லப்பட்டது. இது வரைக்கும் ஞான யோகத்தை பத்தி சொல்லப்பட்டது. சாங்கிய யோகம் மீன்ஸ் ஞான யோகம், அது சொல்லப்பட்டது. இனி கர்மயோகத்தை பத்தி நான் இனி சொல்றேன் அந்த விஷயத்த. புத்தி யோகா இஸ் ஈக்குவல் டு கர்மயோகா. புத்தியில இருக்க ஆட்டிடியூடு எதுவோ ஆக்ஷன்ல ஒன்னா இருக்கும், புத்தியில மாத்திரம் எப்படி பண்றோமோ அதை பொறுத்து கர்மயோகமா செய்யலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஏன் பார்த்தா சோ இனி நீ கர்மயோகத்தை பத்தி கேளு. அந்த புத்தியோட நீ கர்ம பந்தத்தை, கர்மத்திலிருந்து வரக்கூடிய பந்தத்தை முழுக்க எடுத்து அதுல இருந்து எடுத்துட்டு நீ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அப்படி பகவான் இதுல இன்ட்ரோடக்ஷன் பண்ற கர்மயோகத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன். இதுல 2வது அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமான கீ பாயிண்ட், கர்மயோகத்தோட மொத்தத்தினுடைய கீ பாயிண்ட் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. ஓல் பகவத்கீதையில இந்த கர்மயோகம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த கர்மயோகத்தினுடைய கீ பாயிண்ட் இந்த 3 ஸ்லோகத்து 2வது அத்தியாயத்திலே வருது. 3வது அத்தியாயம் இந்த 3 விஷயத்தை பத்தின விளக்கம் 3வது அத்தியாயத்துல வரலாம். அதுக்கப்புறம் மீதி திருப்பி இந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கும் அர்ஜுனனுக்கு. அப்பெல்லாம் இதை வளர்க்க போற. அதனால கர்மயோகம் நாம கூட இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா இன்னொரு 3 கிளாஸ் இந்த கர்மயோகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த 3-4 வகுப்பாவது நீங்க கரெக்டா ஒழுங்கா வந்துட்டா, நம்முடைய ஆக்ஷன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டா, சோ எல்லா விதமான துக்கத்துல இருந்து கொஞ்சம் ரிலேட்டிவா பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அதனால இந்த 4 வகுப்பு மற்றவங்களுக்கு எக்ஸாம் டைம், குழந்தைகளுக்கும் அதே டைத்துல நமக்கும் இது எக்ஸாம் டைம். இந்த 4 வகுப்பை எப்படியாவது கஷ்டப்பட்டு கேட்டு விட்டீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுடுத்துனா, புரிஞ்ச விஷயம் மனசுல நின்றுடுத்துனா, அது செயல்ல வந்துடுதுன்னா யூ ஆர் கிரேட். இந்த ஜென்மத்துல மிகப்பெரிய ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பல்லாயிரக்கணக்கான பேர்ல இருந்து நம்ம டிஃபரெண்டா வந்துடும். டிஃபரெண்டா என்ன, நமக்கு வருகின்ற துக்கம் துக்கமா ஆகாது. இதுதான் பியூட்டி, இந்த கர்மயோகத்தினுடைய பியூட்டி அது. அதனால இங்க அர்ஜுனன் முதல்ல துக்கத்துல உள்ள வரல, உற்சாகத்துல பழி வாங்கும் குணத்தோட வர, சத்திரியனோட வர. ஏன்னா 13 வருஷம் 12+1 13 வருஷம் அவஸ்தப்பட்டிருக்காங்க. காட்டுல எல்லாம் இருந்து காய் கிழங்கெல்லாம் தின்னுட்டு அவமானப்பட்டு மண்ணில் தரையிலாம் விழுந்துப்பட்டு அதெல்லாம் 13 வருஷம் ஊரு ஏற்றி வந்திருக்காங்க. அது மாதிரி இந்த அர்ஜுனன் இந்த 4 பேரை தவிர வித்தியாசமானவன். அவன் தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போனா, சொர்க்கத்துக்கு எதுக்கு போனா, நம்மளாம் மற்றவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கு போவான். இவன் சொர்க்கத்துக்கு போன பர்பஸ் வேற, என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்லை. இந்திரன் சொல்றான், நீ சொர்க்கத்திலேயே இருந்துருவாங்க. நோ நோ நோ, அது துரோகம். அது நான் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கணும் அந்த பர்பஸ்க்காக வந்துடணும். அதனால அஸ்திரம்லாம் அவங்க எனக்கு வேணும். அதனால 15 அஸ்திரத்தை வாங்கிட்டு வரான். தேவதத்த சங்க அங்கிருந்து இந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வரான். அதனால அஸ்திரமும் சஸ்திரமும் வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் கூட எடுத்துட்டு வந்தான். அஸ்திர சஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு. அப்படிப்பட்ட அர்ஜுனன்
நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான், யுத்தம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்டவன் அந்த சுவாமியா, இவன் தான் சுவாமி, அவன் பார்த்த சாரதி டிரைவர், பார்த்த சாரதி டிரைவர் சென்டருக்கு போ அப்படின்னா, சென்டருக்கு போக சொல்லணும்னா அந்த பீஷ்மா துரோணாச்சாரியம் பார்த்த உடனே இவருடைய சோகம் டெவலப் ஆயிடுச்சு. அதனால சோகத்தோட உச்ச சாய்க்கு போயிட்டான். மனசு வந்து சோகத்துல இருக்கிறது. சோகம் என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? எதனால சோகம் வந்தது? ராகத்தினால வந்தது, பற்றுனால வந்தது. அதனால இங்க என்ன சொல்றாரு, எடுத்தோடனே எந்த பற்று உன்னை கர்ம பந்தத்தை உண்டாக்குறதோ அந்த கர்மயோகத்து மூலியமா அந்த கர்மத்துல மூலியமா பந்தத்தை நீக்குவாயாக ஏ அர்ஜுனா. அதனால ராக அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்னால சாரு, துக்க, சோக, என்ன வேணா பேர் சொல்லிக்கலாம். அது வந்துருது. அது வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, நம்ம மைண்ட்ல அட்டாச்மெண்ட்னால சோகம் வரும், சோகத்தினால அது ரொம்ப ஜாஸ்தி வரும்போது புத்தி ஒர்க் பண்ண மோகா, அதுல இருந்து டெவலப் ஆகுறது மோகா, கன்ஃபியூஸ் ஐடியா. தான் சொல்றதுதான் ஐடியா கரெக்டா இருக்கும் எல்லாமே. இந்த 3 டெவலப் ஆகி முதல்ல கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனுக்கு அர்ஜுன் உபதேசம் பண்றான், பொறுமையா கேட்டுக்கிறார். கேட்டுட்ட பிறகு அப்புறம் இவன் புத்திசாலி, அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்க்ரீஸ் ஆன பிறகு சரண்டர் ஆகும். அப்ப 2வது அத்தியாயத்துல 4 மேஜர் டாபிக் பார்த்தோம். முதல் வந்து அர்ஜுனுடைய சரணாகதி, செகண்ட் வந்து அந்த ஞான யோகத்தினுடைய ஹைட்டு, சகல துக்கம் போகிறதுக்கு, அந்த ஞான யோகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு கர்மயோக சாதனா, அந்த கர்மயோக சாதனோட மூலியமா ஞான யோகத்தை அடைஞ்ச பிறகு என்ன ஃப்ரூட்டு, பலன் இருக்கணும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் பலன் இருக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்து இருக்கணும்னா இங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு பலன் வேணும் இல்லையா? பலன் என்ன? பலன் என்னன்னா மன நிம்மதி, மனசாந்தி, மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம், இன்ஃபினிட் ஜாய். அதாவது வந்து போற ஜாய் கிடையாது, அரைவல் டிபார்ச்சர் கிடையாது. எப்பவும் வந்துருத்துனா அந்த ஞானத்தினால வந்த சந்தோஷம் ஆனந்தமா இருக்கும். எந்த திக்குல எந்த நேரத்திலையும் நம்ம ஆனந்தமா, ஆத்மனா துஷ்டா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான். நம்ம இப்ப சுகமா இருக்கிறது நிறைய வேணும், நிறைய ஏற்பாடு இருக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருப்போம். அதுவே கொஞ்சம் அதிலேயே இருந்துட்டோம்னா போர் அடிச்சிடும். எது சந்தோஷமா இருக்கிறதோ அதிலேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டோம், இது ரொம்ப இயற்கை சீனர்லாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டுன்னா ஒரு வாரம் அங்கேயே தங்கிட்டுன்னு வச்சுங்க, ஆஸ் யூஷுவல் அந்த மாடு மேய்க்கிறவன், அங்க கூட இருக்கவன் எல்லாரும் மாதிரி இருக்கும், துக்கமாயிடும். திருப்பி அதே நம்மளுடைய புலம்பெல்லாம் இருக்கும். அதனால ஆரம்பத்துல தான் அது ஒரு சுகம் இருக்கிறது வந்து போறது. ஈவன் தோ கங்கைக்கு போன கூட கங்கையில குளிச்சு ஒரு வாரம் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு வாரம் தங்கினோட திருப்பி புலம்பல் வந்துடும், லோக்கல் புலம்பல்லாம் வந்துடும். நம்ம ஊர்ல எடுத்துட்டு வந்தோமே அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம சுகம்லாம் வந்து போற சுகமா இருக்கிறது. இது ஞானத்தினால வந்துச்சுன்னா ஜீவன் முக்தி, 4 விஷயம் கிடைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதனால இந்த முதல்ல துக்கத்தினுடைய செல்ஃப் நாலேஜ் கிடைக்கணும், தன்னை பத்தின அறிவு, தன்னறிவு வேணும். தன்னறிவு வந்துருச்சுன்னா நமக்கு துக்கம்லாம் வேணும். இந்த தன்னறிவு ஞான யோகத்தை ரிசீவ் பண்றதுக்கு தகுதி வேணும். குவாலிபிகேஷன் இல்லாம எதுவுமே முடியாது. குவாலிபிகேஷன் தகுதி வேணும். அந்த தகுதி அடையறதுக்கு கர்மயோக சாதனா ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனா. சோ அப்ப நம்மளுடைய லைஃப், நம்முடைய ரிலீஜியஸ் லைஃப்ல டிசிப்ளின்லாம் டெவலப் ஆகி அந்த ரிலீஜியஸ் லைஃபுடைய உச்சசாயி பெனிஃபிட், ரிலீஜியஸ் லைஃபுடைய ஹைட். ஓகே, இப்ப ஸ்கூல் டேஸ் படிச்சுட்டே இருக்கும், அதனுடைய ஹெட் வந்து 12th இல்லையா? அந்த 12th எக்ஸாம் அதுதான் அந்த ஹோல் ஸ்கூல் ஸ்டடிஸ் மெயின். ஸ்கூல் ஸ்டடிஸ் அண்ட் காலேஜ் ஸ்டடிஸ். ஓகே, இந்த காலேஜ் ஸ்கூல் ஸ்டடிஸ் எண்ட் வந்து 12th, இந்த ரிலீஜியஸ் லைஃப் எண்ட் கர்மயோகம். கர்மத்தை கர்மயோகமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுல 2 வார்த்தை இருக்கிறது, கர்ம யோகா, கர்ம யோகா இருக்கிறது. கர்ம ஒரு வார்த்தை இருக்குது, யோகான்றது வார்த்தை. இந்த 2 வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து நம்ம கர்மயோகத்தினுடைய உள்ள டீப்பா பார்ப்போம். ஓகே, அது என்னன்றது போறதுக்கு முன்னாடி அந்த 3 முக்கியமான ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, அதை நம்ம படிச்சுக்கோம். முதல்ல ஸ்லோகம் வந்து
47, 48, 50. முதல்ல 47. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யயோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே புத்தியுக்தோ ஜகாதீஹ உபேசு கிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம் கர்மசு கௌஷலம். கௌஷலம்னா ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன், டேலண்ட், திறமையோட சரி. இப்ப நம்ம யோக சாந்தியில ரூஃப் போட்டு முடிச்சிட்டோம், அது டேலண்ட். அது நேரம் உடைக்க நமக்கு சும்மா 2 இது எடுத்துட்டு வரும்போது எதையாவது பண்ணிடுவோம். நான் அதே பார்த்துட்டு இருந்தேன், 25 சீட்டை எப்படி மேலே ஏத்துறேன். நேக்க ஏற்றிட்டு வித்தின் 1 hour ஸ்கில். அது ஸ்தூலமா இருக்கிற வேலையில இருக்கிற ஸ்கில். இங்க பகவான் என்ன சொல்றாரு, யுவர் மைண்ட்ல ஸ்கில் வேணும். எப்படிப்பட்ட ஸ்கில் வேணும், அதுதான் ப்ராப்ளம். நமக்கு அந்த ஸ்கில் தான் ப்ராப்ளம். அந்த ஸ்கில் கத்து கொடுக்கறதா கர்மயோகம். அந்த ஸ்கில் கத்துட்டோம்னா எனி ஆக்ஷன் ப்ராப்ளம். கர்ம மீன்ஸ் ஆக்ஷன், செயல். யோகா மீன்ஸ் என்ன, யோகானா என்ன அர்த்தம்? இங்க பகவான் சொல்றாரு, யோகா சமத்துவம் யோக உச்சதே, சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்றாரு. எது யோகம்? யோகத்துக்கு நிறைய டாபிக் இருக்காங்க. யோகம் மீன்ஸ் அத்தியாயம், யோகானா ஐஸ்வர்யம், நிறைய மீனிங் இருக்கு. யோகான்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு லாட் ஆஃப் மீனிங் இருக்கு. இப்ப விஷாத யோகா, இப்படி 18 அத்தியாயத்துக்கு யோகா யோகான்னு வரும். அது அத்தியாயம் பேரு. நம்ம யோக சாந்தின்னு வச்சிருக்கோம், அது அஷ்டாங்க யோகா, அது டிஃபரெண்ட். இங்க யோக சமத்துவம் கர்ம யோகா. இங்க என்ன மீனிங் பண்றாரு பகவான்? யோகா சமத்துவம் யோக உச்சதே. யோகம் என்றது சமத்துவம் உச்சதே சொல்லப்படுகிறது, யோகம்னு சொல்லப்படுகிறது. எது யோகம் சொல்லப்படுகிறது? சமத்துவம், ஈக்குவலிட்டி மைண்ட். ஓகே, ஏன் ஈக்குவலிட்டி மைண்ட் இருக்கணும் அத பத்தி நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது லைஃப்ல. பிரச்சனையே இல்லாத ஆளு ரொம்ப கரோம். ஒண்ணு குழந்தைக்கு இருக்காது. நம்ம குழந்தை கூட சீக்கிரமா புத்தி தெரிய வச்சுடுறோம். இப்ப எல்லாம் தெரியுது குழந்தைக்கு அப்படின்னா சீக்கிரமா குழந்தை தன்மை போயிடுது. இப்ப எல்லா விஷயம் அப்பாவோட கஷ்டம் புரியுது. குழந்தை பொறுப்பா வந்துட்டா குழந்தை தன்மை மாறிடுதுன்னு அர்த்தம். குழந்தையா இருக்கிற வரைக்கும் அதுக்கு சுக துக்கம் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குழந்தைக்கு கஷ்டம் தெரியாது, நஷ்டம் தெரியாது, இந்த துக்கம் வராது, காம்ப்ளெக்ஸ் வராது. இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை. நான் வசந்தவன் தாழ்ந்தவன், அந்த குழந்தைக்கு அதெல்லாம் வராது. அது வராத வரைக்கும் குழந்தை ஞாபகம். சரியா? அதுதான் பிளான். சோ குழந்தைக்கு தெரியாது, அப்புறம் பைத்தியத்துக்கு தெரியாது, துக்கம் தெரியாது, கஷ்டம் தெரியாது, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டெம்பரவரியா தண்ணி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹால்லாம் போடுறானே அவெல்லாம் சும்மா இடியட்டு கிடையாது, சுக துக்கத்தை மறக்கிறதுக்காக.
துயரத்தை மறக்கிறதுக்காக டெம்பரவரியா போடுவான். ஆனா தெரிஞ்ச பிறகு முன்னை விட ஜாஸ்தி ஆயிடும். எங்கேயா போய் முட்டி எலக்ட்ரிக்கல் ஒயர்ல போய் மாட்டிப்பான். புரியுதா? துக்கம் ஜாஸ்தியா போயிடும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், இதுக்கு இவங்க 3 மாதிரியே இருப்பாங்க. ஆனா 4வது 3வது ஆள வித்தியாசம். அவன் ஞானி, எப்பவுமே துக்க சுக அடைய மாட்டான். அப்படிப்பட்டவன் ஞானி. சோ அதனால இந்த பிரச்சனைகள் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கிறது. இந்த பிரச்சனை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு சக்தி வரணும். ஓகே, இந்த சக்தி வராம இருக்கிறதுக்கு நமக்கு டே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய விஷயத்த டைஜெக்ஷன் பண்ண வேண்டிய மாதிரி சூழ்நிலை வரும். அக்செப்டன்ஸ், ஆனா ஒத்துக்காது. அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு, தொந்துவயிறு விமுக்தா சுக துக்க சம்ஜைகி அப்படின்றார் 15வது அத்தியாயம். இதெல்லாம் நம்ம உலகமே தொந்துவாத்மகம் ஜெகத், எல்லாம் 2 இருக்கு. வெற்றி தோல்வி, சுக துக்கம், மானம் அவமானம், இல்லையா, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், எல்லாம் 2 இருக்கும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் வரும், 2 எக்ஸ்ட்ரீம் வரும். ஓகே, அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல வந்தா நாம அதுல மைண்ட் ஈக்குவனாமிட்டி மைண்ட் இருக்கணும். சந்தோஷம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் மனசு சமநிலையில இருக்கணும். இது கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கணும். ஏதாவது டேஞ்சரஸ் நியூஸ் சொல்றாங்க, உங்க கப்பல்ல ஏத்திட்டு வந்தீங்களே மூழ்கி எடுத்து எல்லாம் அவுட், அவன் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். இல்ல மொத்த சொத்தை வித்து எடுத்துட்டு வந்துட்டான், அது மூழ்கி எடுத்து நடுக்கடலன்னா எப்படி இருக்கும்? எடுத்து கர்மயோகியா இருந்தா கொஞ்ச நேரம் சோ வாட், சரி என்ன ஆகும், சோ வாட் கேட்டுட்டீங்கன்னா இவன் கர்மயோகி. புரியுதுல? எது வேணா நடக்கும், என்ன வேணா நடக்கும், யாருக்கு வேணா நடக்கும், எது வேணா நடக்கும், என்ன வேணா நடக்கும், யாருக்கு வேணா நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுதானே பிரச்சனை. இப்போ எதிர்பார்க்காம நடக்கிறது. அதனால அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய விஷயத்துல தொந்துவைரிகி விமுக்தாய 2 விதமா இருக்கிறது. தொந்துவா 2 இருக்கிறது. வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், சுகம் வரலாம், துக்கம் வரலாம், அதுக்கப்புறம் மான அவமானம் வரலாம், எப்படி வேணா வரலாம். நமக்கு சும்மா வெயில் அடிச்சாலே போதும், வெயில் 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 அன்னைக்கு முழுக்க புலம்பான இருந்தா வெயில் ஒரு 10 பேருக்காவது வெயில் அடிக்கிறது சொல்லலைன்னா அவனுக்கு தான் வெயில் அடிச்சிருக்கேன். அது என்ன சொல்லுவானே, நாட் அக்செப்டன்ஸ். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நின்று பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணும்போது இத்தனு ஒரு கட்சிப்பு இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இத்தனு இருக்கும், சதுரம் ஒண்ணுக்கு ஒண்ணு. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? நாட் அக்செப்டன்ஸ், அஜிடேட் மைண்ட். அந்த வெயில இரிட்டேட். சில பேர் அந்த வெயில நிற்கும் போது தெரியும், முகம் கடு கடு கடுன்னு இருக்கும். சூரிய பகவான் என்ன செய்வனி, உனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் தான் அந்த கடுகடுன்னு எரிஞ்சிட்டு இருக்க வெயில கூழ். ஓகே, அந்த கூழா இருக்கிறது எதுவோ அது யோகம். புரியுதுல? சமத்துவம் யோக உச்சது. நெச்சன்னு மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, மழை பெய்யுது. ஓகே, அப்படி இருந்தா இவர் சமத்துவம் யோக உச்சதே. ஓகே, இந்த பக்கம் நம்ம சந்தோஷமா யாராவது புகழ்ந்து இருப்போம். வெளியில நம்மள நீங்க உங்களை மாதிரி உண்டா எல்லாம் உள்ள நுழையும் போது அந்த அம்மா உங்க அழகு தெரியாதா அர்ச்சனை பண்ணுவான். சமத்துவம் யோக உச்சதே. அங்க புகழ் கேட்கும் போது ஸ்துதி எப்படி இருந்ததோ அதே போல உள்ள நுழையும் போதும் ஓகே இப்ப என்ன சொல்ல, நீ என்ன சொல்லு, என்ன செய்யலாம் சொல்லு, அப்படி கேட்டுட்டா இவர் கர்மயோகி. புரியுதுல? சாம்பார்ல டேஸ்ட் அதிகமாகி ரசத்துல கோட்டை விட்டீங்கன்னா கூட முகம் சுளிக்காம ஓகே என்ன செய்யுது, கர்மயோகி. அது கர்மயோகின்னா அது ஆண்பால் இல்ல, அது காமன் ஜெண்டர். எல்லாருக்கும் ஆண் பெண் 2 பேருக்கும் யோகி. அதனால இந்த மாதிரி சமநிலையில வரணும். அது அப்புறம்
நிறைய பேர் என்னன்னா, எனக்கு மாத்திரம் பகவான் ஏன் இத்தனை கஷ்டம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கான், அதுவும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பாத்தீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு உடம்புக்கோ பணத்துக்கோ இல்ல பிரச்சனை, உறவுலையோ சூழ்நிலையோ ஜாப்லயோ பிரச்சனை வந்துடும். நீ என்ன பெரிய பிரச்சனையை சாதிச்சுட்ட? நலன், ராமன், யுதிஷ்டர். நலன் மூதாதையர், ராமனுக்கும் மூதாதையர் நலன், நல சக்கரவர்த்தி, ராமன் சக்கரவர்த்தி, யுதிஷ்டர் சக்கரவர்த்தி. என்டையர் எம்பையர் அவங்க, நாட் ஆர்டினரி பர்சன். லோக்கல் பிளாட்ஃபார்ம் இல்ல, 3 பேரும் பெரிய மூர்த்தி. அந்த 3 மூர்த்தியுமே காட்டுல தொடர்ந்து போயிருக்காங்க. எப்படி இருக்கும்? சமத்துவம் யோக உச்சத்தே. ஏ ராமா, நாளைக்கு நீ பட்டாபிஷேகம் சூட்டிக்கணும். ஓகே, அடுத்த எல்லாம் அபிஷேகம் நடந்தது. உனக்கு உனக்கு கிடையாது, ராஜ்யம் கிடையாது. ஓகே, ராஜ்யம் இல்லைன்னா பரவாயில்ல, நீ காட்டுக்கு போகணும். சரி, இது சரி. சமத்துவம் யோக உச்சத்தே, சமத்துவம் யோக உச்சத்தே. இது புரியுதா? இதுல அவர் சுவாமி, அவர் பொறுத்துக்கலாம். இது வேற எஸ்கேப். ஏ மனுஷ ரூபத்துல யாரு அவதார மூர்த்தி வந்தாலும், மனுஷ ரூபத்துல அவதார மூர்த்தி வந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது உனக்கு எப்படி கஷ்டம் இல்லாம போயிடும். அப்படி எடுத்துக்கணும். அவங்கள சுவாமி அவங்க பொறுத்துக்கலாம். ஏன் சாமி மந்திரம் என்ன, அதுக்கு இங்க கிளீனா வலிக்காது, அதுக்கு எல்லாருக்கும் வலிக்கும். அதனால இங்க மனசுல இருக்கிற மாற்றம் தான் முக்கியம். சமத்துவம் யோக உச்சத்தே. அதனால எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்ம பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். பேலன்ஸ் மைண்ட் கீப் அப் பண்றதுதான் இந்த யோகம். இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கர்ம யோகம் 2 வார்த்தையினுள்ள யோகத்தினுடைய டாபிக் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கர்ம யோகம் என்ன பண்ணணும்னா போல இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலா போறோம், எப்படியாவது இதை புரிஞ்சுட்டுனா போறோம் இந்த வாழ்க்கையில. அதனால சமத்துவ நிலையில வர்றது எதுவோ அதுதான் யோகம் அப்படி சொல்றது. இங்க சாஸ்திரம் ஸ்கிரிப்சர் என்ன சொல்றது, இந்த பகவான் சொல்ற விஷயம் எது இருந்தாலும் ஸ்கிரிப்சர் உங்களுடைய பெயினை எடுக்காது. உங்க துக்கத்தை அப்படி எல்லாம் பண்ணி துக்கத்துல எடுக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, புரியுதா? ஆனா இந்த துக்கம் வந்ததுன்னா, பிரச்சனை வந்ததுன்னா, குழப்பம் வந்ததுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த கெப்பாசிட்டி கொடுக்கறது எதுவோ அந்த கெப்பாசிட்டி கொடுக்கறது தான் சாஸ்திரத்துடைய வேலை. சாஸ்திரம் சொல்றது சாதாரண மனுஷனோட இந்த எஃபிஷியன்டா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றது எப்படி அதை சொல்லி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் கர்மயோகம். ஓகே, தி ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன். யோகா கர்மசு கௌஷலம். புரியுதுல? அப்போ யோகியானாலும் பாபியானாலும் ஞானியானாலும் பிரச்சனை இருக்கும். எப்படி தெரியுது? ராமனுக்கும் பிரச்சனை இருந்தது, கிருஷ்ணனுக்கும் பிரச்சனை இருந்தது. எந்த அவதார மூர்த்தி இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா அவதார மூர்த்திக்கும் ஞானிக்கும் சாதுக்களுக்கும் மற்ற அஜ்ஞானிகளுக்கும் உள்ள பிரச்சனை டிஃபரெண்ட் என்ன இருக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த கெப்பாசிட்டி, தாங்குற கெப்பாசிட்டி, மனசோட கெப்பாசிட்டி, அந்த தாங்கக்கூடிய சக்தி. இப்ப வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 60 வாட் வோல்டேஜ் இருக்கிறது, 1000 வாட் வோல்டேஜ் இருக்கிறது. 60 வாட் வோல்டேஜ்ல 1000 வாட்ஸ் கரண்ட் போச்சுன்னா பஸ்ட். இப்போ நமக்கு எப்படி இருக்கிறது, சாதாரணமா எல்லாருக்கும் 0 வாட்ஸ்ல இருக்கிறது, அது 60 வாட்ஸ் தாங்க மாட்டேன். சின்ன காலையில ஏதாவது அடிபட்டுனா கூட ஒரு 100 பேருக்காவது சொல்லணும், எனக்கு அடிபட்டு அடிபட்டு, ஐயோ அடிபட்டுருக்கா, உனக்கு கட்டவரில் அடிபட்டு கொடுத்தாப்பா அப்படி சொல்லணும். அதுவும் சொல்லாம. இன்னைக்கு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு வந்தா, சின்ன பொண்ணு, ஆஃப் சாரி கட்டிட்டு வந்தேன். முன்னாடி நின்னா. நான் காலையில இருந்து ஒரே பகவத்கீதையில தான் இருக்குது சிந்தனை முழுக்க நின்று இருந்தான். அப்புறம் அவ அக்கா அவ ஆஃப் சாரி முதல் முறையா கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறா, சொல்லவே மாட்டீங்களே.
அப்பதான் ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் முன்னாடி கட்டிட்டு வரேங்க அப்படின்னு சொன்ன. சரி சரி சரி, துக்கம் எப்படி வேணா வரும், புரியுதா? அதனால அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், மைண்ட் ப்ரிப்பேர் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க சாஸ்திரம், இங்க நீங்க பகவத்கீதைக்கு வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் துக்கம் எல்லாம் போயிடும் அப்படிலாம் பிராமிஸ் எல்லாம் இங்க கொடுக்க மாட்டோம். துக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்றது, எப்படி டீல் பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் எப்படி டீல் பண்றது, மாமியார் இருந்தா மருமகள் எப்படி டீல் பண்றது சொல்லி கொடுப்பா. அது சொல்லி கொடுத்துரும் கீதா. பகவத்கீதா என்ன சொல்லி கொடுத்துரும், இந்த உறவுகளையோ பிரச்சனைகளையோ மற்ற இடத்துலயோ இருக்கிற பிரச்சனையில நான் எப்படி எடுத்துக்கணும் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது தான் பகவத்கீதாவுடைய நோக்கம். பிரச்சனையே இது பகவத்கீதா கேட்டுப்பீங்களா, பகவான் சொல்றதையே கேட்டுட்டா பிரச்சனையே வராதுப்பா, அப்படி கிடையாது. இது நல்ல அடிப்படை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால இங்க என்னன்னா, இங்க தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த அர்ஜுனன் சும்மா அட்டாச்மெண்ட் துக்கத்துல தான் வந்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவன் லேண்ட் ஆகி இந்த பிரச்சனையே இல்லாம ஒரு நிலைக்கு எப்படி போக முடியும் அதை கேட்கறதுக்கு வந்துட்டு, அதனாலதான் 700 ஸ்லோகம் டெவலப் ஆயிருக்கு. அப்ப மாத்திரம் கொஞ்சம் இந்த யுத்தம் பண்றதுக்கு வேண்டிய பிரச்சனை மாத்திரம் தீர்ந்து வச்சுக்கலாம். அவன் யுத்தம் பண்ண நம்ம ஜனத்துக்கு இங்க படிக்கணும். அடிப்படையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பகவத்கீதை உதவும். அதனால நம்மளுடைய இந்த சமத்துவ புத்தி வர்றதுக்கு நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமத்துவ புத்தி வரும். சமத்துவ புத்தி எனக்கு தான் தெரியுது, கோபம் வரக்கூடாதுன்னு தெரியுது. இந்த டயத்துல சமமா மைண்ட் வந்து இவன் வரா கோபத்தை உண்டாக்க போறான் நமக்கு முன்னாடி தெரியும், ஏன் நல்லா தெரியும். ஆனா கூட என்னால அது பண்ண முடியலையே. அப்ப என்ன செய்யணும், இவர் கஷ்டமானதுல அடிப்படை வாழ்க்கையினுடைய அடிப்படையில என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இது எப்படி புரிஞ்சுக்கணும், லைஃப்ன்றது குஷி குஷின்லாம் இருக்கிறது, குஷியோ குஷி கிடையாது, குஷியோட சேர்ந்து துக்கமும் கலந்து, சுக துக்க மிஸ்ருத வாழ்க்கை. முதல்ல இது அடிப்படையில நம்ம மனசுல பதியணும். சுகமும் துக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இது நல்ல மனசுல பதிஞ்சுட்டோம்னா நமக்கு துக்கம் வந்தா பெருசா துக்கம் ஆகாது, சுகம் வந்தா பெரிய சுகம் ஆகாது. நியூட்ரலா இருக்கும். நியூட்ரலா நம்ம போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சுக துக்கத்துக்கு பார்க்கறதுக்கு புராணங்கள் பாகவதம் எல்லாம் சொல்றது என்ன, சுக துக்கம் வரும் நீ கவனிச்சுக்கோ. அதுதான் நலன் கதையும் ராமன் கதையும் யுதிஷ்டருடைய கதையெல்லாம் கேட்கறதுடைய அர்த்தம் அது. அவங்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். நம்ம அடிப்படை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் புரிஞ்சுக்கொண்டு சுக துக்கம் மிஸ்ரிதம், சுக துக்கம் மிஸ்ரம், இது நம்ம மனசுல அடி ஆழத்துல புரிஞ்சுக்கணும். சரி, தென் செகண்ட் வந்து இந்த செகண்ட் ஃபேக்ட் நம்முடைய ஃபியூச்சர் ஃபாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அன்பிரடிக்டபிள். அன்பிரடிக்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், எது எப்போ யாருக்கு நடக்குன்றத சொல்ல முடியாது. இப்போ க்ஷணத்துல என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது, அடுத்த க்ஷணத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால யுதிஷ்டர் இந்த எக்ஷன் கேட்கிறான், எது உலகத்துல ஆச்சரியம், ஆச்சரியம் எதுன்னு கேட்கிறான். ஆச்சரியம்னா என்ன, இப்ப நீங்க இறங்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்ல மான் போச்சுன்னா ஆச்சரியம், எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவோம் மான் போறது. மான் நம்ம ரோட்ல மான் போறதுன்னா ஆச்சரியம் தானே. நாய் போறலாம், ஆட்டோ போலாம், ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது அது நம்ம எல்லாரும் காட்ட மாட்டோம். ஆச்சரியம்னா இதுவரைக்கும் இல்லாதது ஆச்சரியம். ஒண்டர், எது ஒண்டர் சொல்றாங்க, எது ஒண்டர்னா செத்து போன பார்த்து ஐயோ நல்லா இருந்தாருங்க செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் ஆச்சரியம் தான். இவரும் பர்மனண்டா இருக்க மாதிரி அவரை பார்த்து பரிதாபம், எல்லாரும் வந்தவங்க போக போறாங்க. அதனால இதுதான் ஆச்சரியம். அதனால என்னன்னா அன்பிரடிக்டபிள் பா, யாருக்கு வேணா என்ன வேணா எந்த க்ஷணத்துல வேணா நடக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பிரடிக்டபிள் லைஃப்ன்றது அன்பிரடிக்டபிள்.
இதுக்கு கரிநாக்கு மாதிரி பேசுற, அமங்கலமா பேசுற, இப்படிலாம் நமக்கு எப்பவுமே மங்களமா பேசிதான் பண்ணணும். அது ரைட்டு, மங்களமா தான் பேசணும். உள்டா கூட நடக்கணும். மைண்ட்ல கொஞ்சம் ப்ரிப்பேர்டு இருக்கணும், தயார் நிலையில இருக்கணும். ஒரு பிசினஸ் போறோம், 1 lakh இல்ல 10 lakh, 1 crore, 10 crore போறோம். 10 crore போனா போடும் போதே அபிமன்யு மாதிரி இப்படி முட்டின்னு போக கூடாது, திருப்பி வரவும் தெரியும். சரி போட்டோம், இன்கேஸ் வரல என்ன செய்யும்? அது எதுக்கு அவசரமா எடுத்தவங்க வரல அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? அதை கேட்கறதுக்கு தாங்கிறதுக்கு மனசு இல்லை. அப்படி கூட ஆகலாம். அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்க? இல்ல இதெல்லாம் நமக்கு prepared your mind. ஏன்னா அன்பிரடிக்டபிள், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். இது தெரிஞ்சுடுத்துனா இந்த சமத்துவம் இப்ப இது எது சொல்ல வரும்னா, சமத்துவம் வர்றதுக்காக இருக்கு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படி சொல்றாரு. நம்ம எம்எஸ் குரல்ல ரொம்ப ஆனந்தமா கேட்கணும். அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு? கோவிந்தம் பஜம். அந்த மூடமத ஒரு ராகம் போட்டு பாடுவோம் பாருங்க. மூடமது அது திட்டுறாரு சங்கரர். மூடனே, இடிய, அறிவு கட்டவனே, கோவிந்தனே நாடு, நாளைக்கு என்ன வரும் துக்ரிங்கரனே. இப்ப போய் இதை போய் கிராமர் படிச்சு விட்டுட்டேன். ரிட்டையர்மெண்ட் நாட் டயர்ட். நான் திருப்பி அக்கௌண்ட் எழுதிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. 60-65 வருஷம் குடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. திருப்பி போய் அக்கௌண்ட் எழுதுனா அந்த கார்னர் கடையில என்ன அர்த்தம்? இப்ப கூட சத்சங்கத்துக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? பஜகோவிந்தம் திட்டுற மூடமதே, இடிய, போரும் போரும் போ, சத்சங்கத்துக்கு போ அப்படின்னு சொல்றது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது, அன்பிரடிக்டபிள். இப்ப தயார் பண்ணு. இப்ப சில பேர்லாம் எஃப்டி எல்லாம் போட்டுருக்காங்க வயசு காலத்து. இந்த எல்ஐசி பாலிசி மேட்டர் என்ன? எல்ஐசி கான்செப்ட் என்ன? சார் நீங்க செத்து போயிட்டீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. எல்ஐசி கான்செப்ட் எவ்வளவு தைரியம் பாருங்க. இன்கேஸ் உங்க குடும்பத்துல அவங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்க வேண்டாமா? சரி சரி நமக்கு சரி சரி ஓகே. இப்படிலாம் இந்த மேரேஜ் பாலிசி இன்னும் அதுல இருக்குது ஒரு பெரிய லிஸ்ட். அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற பினான்சியல், அதாவது இன் ஃபியூச்சர்ல பினான்சியல் கிரைசிஸ் வரக்கூடாது. ஓகே, அதனால சில பேர் எல்லாம் எப்படி போட்டு இந்த 6 மாசத்துக்கு எப்ப பார்த்தாலும் இந்த எப்படி வருமோ இந்த எப்படி வருமோ அதெல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் கரெக்டா போடணும். அங்க ஏதாவது தகராறு வரும், அதெல்லாம் கணக்கு பண்ணணும். ஒரே பேங்க்ல போய் போட்டு கூடாது, அது இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் தான் வரும். இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு தாத்தா. அவரு சதா பாதி நேரம் இதே தான். இப்படி ஆச்சும், இந்த ஒய்ஃபுக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அவருக்கு 70-75 வயசு ஆயிடுச்சு. அப்ப போய் ஒய்ஃபு எனக்கு அந்த 2 கல்லு நீங்க வாங்கியே கொடுக்கல. 72 வயசு அவருக்கு. இப்ப பாட்டி கேட்கறாச்சு. நான் என்ன பண்ணுது, இது வரைக்கும் அவன் கேட்கறத நான் இல்லைன்னு சொன்னது இல்லை. பாட்டிக்கு 65 வயசு. அன்னைக்கு போய் அது எப்படி உடச்சி இல்ல போய் வாங்கிட்டு வந்தாரு. 2 பேரும் வாங்கிட்டு வந்து அப்புறம் நான் பக்கத்துல இருந்தேன், காட்டினாங்க. அந்த மாதிரி பினான்சியல் கிரைசிஸ் என்னெல்லாம் வருமோ எதிர்காலத்து எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. அதே போல சைக்காலஜிக்கலா கிரைசிஸ் வருமே, அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமோ? இல்ல நீங்க அது தப்புன்னு சொல்ல வரல, போட்டுலாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சேஃப்டி தான். சேஃப்டி இல்லாததுக்கே சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்க. சைக்காலஜிக்கலா கிரைசிஸ் வருமே, அதுக்கு ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுதான் இது சமத்துவம், யோக உச்சத்து. ஈக்குவலிட்டி மைண்ட் வேணும்ப்பா, ப்ரிப்பேர்டு பண்ணணும். ஓகே, சோ இதெல்லாம் ரைட்டு. நீங்க நீங்க என்ன சொல்றது, எனக்கு அப்படிதான் தெரியுது, ஒத்துக்கிறேன். எல்லாம் எப்படி இதை பண்றது? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், ஒத்துக்கிறேன். எனக்கு கூட தான் தெரியுது. ப்ராப்ளம் வந்தா மான அவமானம் வரும்போதோ, சீத உஷ்ணம் வரும்போதோ, சுக துக்கம் வரும்போது பேலன்ஸா இருந்ததுதான் மைண்டு. அப்படி இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும், ஆனந்தமா தான் இருக்கு. எனக்கு தெரியுது. எப்படி வரவழைக்கிறது அப்படின்னா 2 வழியில சொல்லலாம். ஒண்ணு நம்முடைய சொந்த முயற்சி, சங்கல்ப சக்தின்னு பெறத்துக்கு வில் பவர். ஓகே,
இந்த ஆட்டோ சஜஷன் சொல்றோம். நமக்கு நாமே நம்ம ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிறோம். இங்க பாரு, எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் மனம் தொவலக்கூடாது. அதை நம்ம பேஸ் டு பேஸ் பண்ணணும். பேஸ் டு பேஸ் அப்படின்னு சில பேர் இன்டர்வியூ பண்ணுவான், பேஸ் டு பேஸ் அப்படின்னு. அது போல பிரச்சனைய நான் இது பண்ணணும், பேஸ் டு பேஸ் பண்ணணும். அப்படி அமைதியான காலத்துல பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு சுகமா இருக்கும் போது பிரச்சனை பத்தி யோசிக்க மாட்டோம். துக்கத்துல இருக்கும் போது சிந்தனையே வர முடியாது. அப்ப டோட்டலா என்ன பிரிப்பரேஷன் கிடையவே கிடையாது. சுகமா இருக்கும் போது பிரச்சனையை பத்தி யோசிக்க மாட்டோம். துக்கத்துல மாட்டின்னு இருக்கும்போது துக்கத்தை பத்தி சிந்தனை பண்ண முடியாது. துக்கத்துல மூழ்கி இருக்கும். எப்பதான் பண்றது? இதுல நீங்க கொஞ்சம் பேர் தப்பிச்சு இங்க வந்துட்டீங்க. புரியுதா? இந்த சமாதான காலத்துல நம்முடைய மைண்ட்ல ஆட்டோ சஜஷன் பண்ணி வில் பவர் பண்ணி சங்கல்பம் பண்ணி தான் இருக்கும் லைஃப் அப்படின்றத சுத்தி முத்திலாம் பாக்குறோம் இல்லையா, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சங்கல்ப சக்தி. நம்மளுடைய சங்கல்ப சக்தி மாத்திரம் போராது, ஈஸ்வர சக்தி வேணும், பகவானுடைய பவர் வேணும். நம்மளோட ஹையர் லெவல்ல இருக்கிற பவரை அங்க நம்ம பகவானே எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? பிரார்த்தனை ஒழுங்கா பண்ணணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நியாயமா இந்த பிரச்சனை, இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ண நியாயமா? சரி, இப்ப இந்த மைக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. பகவானே, நான் நினைச்ச மாதிரி இந்த விலையால அமையணும்னு நினைக்கிறேன். அதே மைக்கு விக்கிறவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பிரார்த்தனை பண்ணணும், பகவானே இந்த ஆள் வந்திருக்கான், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் போட்டு விற்கணும், அவன் வாங்குற மாதிரி பண்ணு. இப்ப யாருக்கு பிரச்சனை? பகவானுக்கு பிரச்சனை. கன்ஃபியூஸ் பண்றோம்ல, பகவானே கன்ஃபியூஸ் பண்ணிடணும். அதனால பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, பகவானே எந்த பிரச்சனை எந்த பிராரப்தத்துல வருதோ வரட்டும், அது பிரச்சனை இல்லை, அதை டாக்கிள் பண்ற அளவுக்கு எனக்கு சக்தி கொடு, திறமையை கொடு, தாங்கிக்கிற சக்தி கொடு, பலத்தை கொடு, சீக்கிரமா அதை கடந்து போகக்கூடிய அளவுக்கு சீக்கிரம் குயிக் பண்ணு. அது பண்ணலாம். இந்த பிரச்சனை ஒரு வருஷம் இருக்கிறத ஒரு நாள்ல தீர்க்கலாம். அப்படிலாம் இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி போறது இருக்கு. அப்படி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணா அது ஈஸி. புரியுதுல? அப்ப நம்முடைய இப்படி பண்ணணும். இது இது எங்கப்பா இன்ஸ்டால் பண்றதுன்னு கேட்பா. இந்த பெட்டியோ இதோ இன்ஸ்டால் பண்றது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உள்ளத்துல இன்ஸ்டால் பகவான் இன்ஸ்டால் பண்ணணும். ஹிருதயத்துல எதை இன்ஸ்டால் பண்ணோம்? பகவான் இன்ஸ்டால். ஜஸ்ட் லைக் அனுமன் ஸ்தூலமா அப்படி கீழ்ச்சி பார்த்தா அனுமனுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது? ராமன், சீதா, லக்ஷ்மணன் இருக்கிறது. நம்ம ஹிருதயத்தை அப்படி கிழிச்சோம்னா, நீங்களே விஷுவலைஸ் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்கேன் பண்ணுவது நம்ம ஹிருதயத்துல என்னெல்லாம் இருக்கிறது. ஒரே குப்பையா இருக்கும். சில பேர் பெருக்காத வீடுமா இருக்கு. ஒருத்தர் வாங்கினாரு, சார் நான் 10 lakhs டஸ்ட்பின் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா. தெரியுமா? அவர் சொல்லல, நான் சொல்லிட்டு வந்தேன். அவர் வீட்டுல போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்தேன். இப்ப இல்ல, வேற அது இது இந்த கலருக்கு முன்னாடி. பரவாயில்லையா, 10 lakhs நீங்க டஸ்ட்பின் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு. ஒண்ணுமே புரியல. என்ன நீங்க டஸ்ட்பின்ல 2 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தானே? இல்ல நீங்க 10 lakhs வாங்கிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த வீடு 10 lakhs கொடுத்து வாங்கினேன். புரியுதுல? உள்ள நுழைஞ்சிருந்து எண்டு வரைக்கும் ஒரே குப்பைக்காயா வச்சிருக்காரு வீட்டை. இப்ப நீங்க குப்பையா வீடு வச்சிருக்கீங்கன்னு சொன்னோம். இவர் ரிச் ஃபெலோ, டஸ்ட்பின் அவ்வளவு காசா வச்சிருக்கீங்க. அதனால நம்ம ஹிருதயத்துல ஒரே குப்பை காடா இருக்கிறது. பகவானை இன்ஸ்டால் பண்ணும். பகவானை இன்ஸ்டால் பண்ணிட்டா சகல துக்கமும் சமத்துவ நிலையை கொண்டு வரத்துக்கு அந்த முடியும். ஓகே, ஈக்குவாலிட்டி மைண்ட். இதுதான் யோகம். இப்ப சொல்லிருக்கிறது யோகம். அதாவது சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். நாம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரும். ஒரே சீரா போகாது எல்லாருக்கும். நீங்க ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா கூட டைரக்டர் ஒரே எடுத்ததுல இருந்து ஒரே சீரா ஜாலியா படம் போறது ஓடாது.
நடுவுல பிரேக் வரணும், கிளைமாக்ஸ் சீன் வரணும், தத்தளிக்கும் இல்லையா? அதுல இருந்து சேஞ்ச் ஆகிறது தான் லைஃப். ஒண்டர்ஃபுல் கிளைமாக்ஸ் சீன், அப்ப படம் வேகமா விடும் இல்லையா? அது போல இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது? எது மாற்ற முடியுமோ அதை மாற்றணும். மாற்ற முடியாத சூழ்நிலை எதெல்லாம் வருதோ அத ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க ஹஸ்பண்ட் ஓகே, அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு ஒத்து வரல. அது மாற்ற முடியும் என்ன? அப்பா அம்மா எப்ப ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டியோ அப்ப அவங்க அந்த அம்மா அவரை பெற்றெடுத்த அப்பா அம்மாவும் ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். முதல்ல அங்க அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா அங்க மாற்ற முடியாது. அந்த அம்மா ஹஸ்பண்ட் கூப்பிட்டு உங்க அம்மா அப்பாவை சேஞ்ச் பண்ணிப்பா, வேற அம்மா அப்பாவை போடு சொல்ல முடியாது. இது இன்ஸ்டன்ட், இது மாவுல இட்லி தோசை பண்றோம் அது மாதிரியே முடியாது. அப்போ சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் வரும்போது யூ அக்செப்ட். ஏற்றுக்கொண்டு மனசு சமாதானம். ஏற்றுக்கொள்ளாத விஷயத்துல தான் அஜிடேஷன் மைண்ட், ஆன்சைட்டி மைண்ட், இரிட்டேட் மைண்ட், யூஸ்லெஸ் மைண்ட். ஓகே, அப்போ மைண்ட் நமக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தி மைண்ட் மீன்ஸ் சமத்துவம் யோக உச்சத்தை. யாருக்கு ஹெல்த்தி மைண்ட்? எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம் வந்தா இவர் ஹெல்த்தி பாடி மாதிரி ஹெல்த்தி மைண்ட். ஓகே, அப்படி இருக்கணும். ஏன்னா சமத்துவம் இந்த பாடியில இருக்காது, இது விஷமா இல்ல, டிஃபரெண்ட் இருக்கும். எல்லாருடைய பாடி டிஃபரெண்ட். விஷமம் மாத்திரம் இல்ல, இது விஷமும் பண்ணிட்டு இருக்கிறது. புரியுதா? ஆனா மைண்ட்ல சமத்துவத்தை நம்ம கொண்டு வரணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த கர்ம யோக 2 வார்த்தையில நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம்? இந்த யோகா என்ற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தோம். யோகா என்ற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன மீனிங்? சமத்துவம், ஈக்குவாலிட்டி மைண்ட். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்ற பக்குவ மனநிலை எதிர்க்கிறதோ அது யோகம். அது பண்ணணும். ஓகே, இப்போ கர்மா இந்த வார்த்தைக்கு வரும். கர்மானா நிறைய பேர் நம்ம எப்ப யூஸ் பண்ணிருக்கோம்? என் கர்மம் வந்து தொலைச்சிருக்கு. ஜெனரலா ரூடியா எல்லாரும் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, என் கர்மா என்ன செய்யறது, என் கர்மா. அங்க கர்மா சொல்றது கர்மத்தினுடைய பலனை சொல்றோம். நல்லா கொஞ்சம் நிறைய பேர் வார்த்தையை தப்பாவா உபயோகப்படுத்திருக்கோம். கர்ம பலன் சொல்றோம். அது பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம்னா ஏற்கனவே செஞ்ச கர்மத்தினுடைய பலம் பிராரப்த கர்மம். ஏற்கனவே செஞ்ச கர்மத்தினுடைய பலன் பிராரப்த கர்மம். அதனால வேண்டாம் இப்படி சொல்லலாம், என் கர்ம பலம் இப்படி வந்திருக்கிறது அப்படி சொல்லணும். என் கர்ம அப்படி சொல்லக்கூடாது. திட்டம் போதே கூட துக்கப்படுவது கூட கரெக்டா பேசணும். என் கர்ம பலம் இப்படி வந்திருக்கிறது அப்படி சொல்லணும். யாராவது இப்படி கர்மம் என் கர்மம் வந்திருக்கேன் ப்ளீஸ் கரெக்ஷன், ஒன் கரெக்ஷன். இன்னும் துக்கமாயிடுவாங்க. அந்த கர்ம மீன்ஸ் ஆக்ஷன். ஓகே, செயல். இந்த செயல் இந்த செயல் பத்தி நிறைய டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆக்ஷன் பத்தி. ஏன்னா எவ்ரி பர்சன் நாம எல்லாருமே நம்ம காட்டுல இருக்கிற அவதூது சுவாமி இல்ல. அவன் கர்மத்தையும் திறந்தவன், செயலை திறந்தவன். அப்படி நம்ம இல்ல. நம்ம எல்லாம் எஸ்பெஷலி கிரகஸ்தா செயல் புரிஞ்சே ஆகணும். அது ஞானியானாலும் செயல் புரிஞ்சாகணும் கிருஷ்ணா சொல்ல போறார். அதனால செயல்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஓகே, ஒன்லி ஃபார் டெட் பாடி தான் செயல் அற்றது இருக்கும். அதர்வைஸ் நமக்கு ஆக்ஷன் இருந்து ஆக்ஷன் இருக்கணும். இந்த 2 ஆக்ஷன் இது ஒரு ஆங்கிள் சொல்லப்படும், ஒரு கோணத்துல சொல்லப்படும். இந்த செயலை பல விதத்துல பல கோணத்துல நம்ம படிக்க போறோம். சரியா? அதுல இந்த ஒரு கோணல்ல 2 விதமான கர்மா சொல்லணும். என்ன 2 வித கர்மா? ஒண்ணு சகாம கர்மா, இன்னொன்னு நிஷ்காம கர்மா. ஒண்ணு சகாம கர்மா, இன்னொன்னு நிஷ்காம கர்மா. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் நோட் புக் எல்லாம் எடுத்து எழுதுற பழக்கம் பண்ணிக்கிறேன். மைண்ட்ல கம்ப்யூட்டர் சில கம்ப்யூட்டர் இதுவாயிடும், அது டிசீஸ் வைரஸ் வந்துடும். புரியுதா? நோட் புக்ல இருந்து அப்புறம் யூஸ் ஆகும். அது எழுதுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஓகே, சகாம கர்மா, நிஷ்காம கர்மா. சரி, சகாம கர்மான என்ன? மெட்டீரியல் ஆக்ஷன்ஸ்.
மெட்டீரியலைஸ்டு ஆக்ஷன். உலகாயுத வாழ்க்கைக்கு கூட நாம ஜீவிதம் பண்ணணும்னா செயல் புரிஞ்சாகணும். அப்படி சகாம கர்மா. கிருஷ்ணா சகாம கர்மா பத்தி சொல்ல போறார், நிஷ்காம கர்மா பத்தி சொல்ல போறார். சரி, சகாம கர்மால நமக்கு என்ன செய்ய போறோம்னா அது சொல்லி தர வேண்டாம். நாம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டீரியலிஸ்ட் லைஃப் கொண்டு வரணும். ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கிறோம். படிக்க வச்ச பிறகு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு +2 போவாங்க. +2 போகும்போது ஒரு சீரியஸ் ஆயிடும். வீடுல இருக்கிற அப்பா அம்மா, அந்த பையங்க பொண்ணுங்க, அப்புறம் டீச்சர்ஸ், சரௌண்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டென்ஸ் ஆகும். என்ன டென்ஸ் ஆகும்? +2ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது இல்லையா? இந்த என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது ஸ்டார்ட் ஆகுறது, அதோட ஸ்டார்டிங் அர்த்தம் என்ன தெரியுமோ? என்ன +2ல என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற, அதுதான் ஸ்டார்டிங். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன ஸ்டார்டிங்? என்ன சப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி? ஏகம் புருஷம் அர்த்தா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாளைக்கு நல்லா நாளைக்கு நல்லா இருக்கணும்டா, 4 பேர் மெச்சர மாதிரி இருக்கணும்டா, 4 பேருக்கு மனுஷனா வாழணும்டா. இப்ப மனுஷனா இல்லையா? மனுஷனா வாழணும் என்ன இருக்கணும்? கொஞ்சம் காசு பணத்தோடு இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், கௌரவத்தோடு இருக்கணும். நம்ம எல்லா கௌரவம் அந்த ஒரு பணத்துக்கு மட்டும்தான். மீதி எல்லாம் காத்துல பறக்கட்டும் இருந்துட்டா நம்ம முடியும். அதனால இந்த பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஹோல் லைஃப் அர்த்தம். சாதாரணமா வெளியில எல்லாரையும் போய் பிளாட்ஃபார்ம்ல ரைட்ல லெப்ட்ல பிளாட்ல நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ப்ரோக்ராம் தான். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது ஒரே ப்ரோக்ராம், 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் அர்த்தா. இதுதான் இந்த பணத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா? பண்ணிக்கோ, நல்லா பண்ணிக்கோ. பணம் வேணும், ஆனா பணம் பூர்ண நிறைவை கொடுக்காது, மன நிறைவை கொடுக்காது. அப்ப பண நிறைவு கொடுக்காதுன்னா நீங்களா தரித்திரமா போய் எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பேங்க்ல என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அது சன்னியாசி ஆனாலும் பணம் வேணும். புரியுதா? முன்னாடிலாம் உஞ்சு விருத்தி எல்லாம் போக முடியாது. தடிமன மாதிரி இன்னும் உழைக்காம வந்திருக்கேன்னு கேட்பா. பகுதி பிக்ஷாந்தேன்னு போகும். 4 வீட்டுல போய் நின்று வச்சுக்கோ, எதுக்கு இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லுவா. விவேகானந்த சுவாமி திட்டின நாடு இது. அதனால அது அப்பவே அந்த காலத்திலே அப்படி. இப்போ இன்னும் கேட்க வேண்டாம், அது நம்ம தமிழ்நாட்டில் கேட்க வேண்டாம். அதனால மணி இம்பார்ட்டன்ட், ஆனா மணியே ஆல் த இம்பார்ட்டன்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத இது ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் போடுவோம், இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துருவோம். நம்ம அண்ணன் காவடி ஆயிடுவோம், அல்லது அதே பழப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கும். இதுல 3 டிஃபெக்ட் இருக்கு. 3 டிஃபெக்ட் இருக்கு. 3 டிஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சகாம கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். இந்த சகாம கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாதான் நிஷ்காமிய கர்மாக்குள்ள நுழையும். எப்படி? சகாம கர்மா டு நிஷ்காமிய கர்மாவுக்கு டிராவல் பண்றது எதுவோ அது கர்ம யோகா. ஓகே, இப்ப சகாம கர்மா ஆக்ஷன் செயல் என்ன? நம்மளோட லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருக்கிற பொருள் சம்பாதிக்கிற கர்மா. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதுக்குதான் பொருள் சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணின்றதுக்காக இருக்கிறது. அதுல இருக்கிற டிஃபெக்ட் 3 டிஃபெக்ட் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் என்ன? ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், துக்க மிஸ்ரிதம். துக்க மிஸ்ரிதம். மிக்சர்னா தெரியல உங்களுக்கு? மிக்சர் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் கலந்துதான் மிக்சர். இது நம்ம லைஃப்ல மிக்சர் இருக்கிறது, துக்கம் கலந்த மிக்சர். எது? எந்த பொருள் சம்பாதிச்சாலும் இந்த லைஃப்ல ஆக்ஷன் பாத்தீங்கன்னா சகாம கர்மா மெட்டீரியல் உலகாயுத வாழ்க்கையில துக்கம் கலவாத உங்களுடைய உலகாயுத வாழ்க்கை கிடையாது. என்ன ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், ஆர்ஜித்தானாம் ரக்ஷணே, ஆர்ஜித்தானாம் ரக்ஷணே நாசே துக்கம், யயே துக்கம், யயே துக்கம்.
கிமர்த்தம் துக்க பாஜனம். கிமர்த்தம் துக்கம் துக்க பாஜனம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு இதுலயே படிக்கும் போது புரிஞ்சிருக்கும். ஆர்த்தானம் ஆர்ஜனே துக்கம். பணம் சம்பாதிக்கிறது துக்கம். எப்படி துக்கம்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். பசி நோக்கா கண் துஞ்சா செவ்வி அருமையும் பாரா கருமமே நாயினா. சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்லை, தூங்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன் எத்தனை கஷ்டம்! காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழையோ 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 உழைச்சு 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 ஓடா போயிட்டான். ஏன் ஒரு 40-50 வயசுல ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வரும், உழைச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வரும், கொஞ்சம் பணம் காசுலாம் வந்து எல்லா சகல சம்பத்துக்கெல்லாம் வந்துடும். இவரு சாப்பிட்ற டயத்துல சாப்பிடுறது இல்லையா, தூங்குற டயத்துல தூங்குறது இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த பாடி அஃபெக்ட் ஆகும். டாக்டர் எல்லாத்தையும் ஃபுல் ஸ்கேன் பண்ணுவார். பண்ணுன்னா அது வந்து ப்ரெஷரு, நீங்க உப்பு சாப்பிடக்கூடாது, அல்சரு புளி சேர்க்கக்கூடாது, சுகரு சர்க்கரை சேர்க்கணும், வேற என்னதான் சேர்த்துக்கணும்? அந்த கோதுமை பிடிக்கல அது, அதை வந்து எண்ணெய் போடாம சுக்கா ரொட்டி சுட்டு கொடுக்கணும். 2 தான் சாப்பிடணும், 3வது சாப்பிடக்கூடாது. குடுறி நான் செத்து போனா குடு மாட்டேன், என் மஞ்சள் குங்குமம் காப்பாற்றணும். அது கூட செல்பிஷ். எங்க நீங்க நல்லா இருக்கணுங்க அப்படி சொல்றது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அதனால நம்ம அத்தனையும் சம்பாதிச்சு வச்சோமே, ராத்திரியும் பகலுமா ராத்திரியும் டபுள் டியூட்டி எல்லாம் போட்டு போட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில சேர்த்து வச்சதுல வேலைக்காரன் சாப்பிட்டு இருக்கான் நல்ல லட்சணமா. நம்ம வீட்டு அவனுக்கு நல்ல கள்ள தின்ன வாத்தாட்டி மாதிரி ஜீரணம் ஆகும், ஜீரணம் அவனுக்கு கஷ்டம். இவரு அப்படியே இருக்கணும். ஆக அர்த்தானம் ஆர்ஜனே துக்கம், சம்பாதிக்கிறது துக்கம். சரி, அது வச்சு சம்பாதிச்சுன்னு வச்சுங்க, அது மெயின்டைன் பண்றது இருக்க, இதுக்கு எத்தனை கஷ்டம் பட்டுமோ அதை விட கஷ்டம். இன்கம் டாக்ஸ்காரன் வருவான், எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அதுவும் இதே உதாரணம் தான், எனக்கு பக்கத்திலேயே இருந்தார் அவர், நல்ல அனுபவம் எனக்கு. இவர் பணம் வந்து சேர்த்துக்கிட்டு 2 பையனும் பணம் சேர்க்கல, பெரியவன் ஆயிட்டா குடும்பம் ஆயிட்டான். இவர் சேர்த்து வச்சு இவரே ரிட்டையர்மெண்ட்ல கொண்டு போட்டு போட்டு அதை மெயின்டைன் பண்றாரு. பசங்களை நம்பாம பண்ணிட்டு இருக்காரு. வருவான் திடீர்னு, எனக்கு கொஞ்சம் கொடு, எப்படா கொடுப்பாரு, கொடுக்குறியா இல்லையா மிரட்டுவான். சரி பெத்த மனசு, சரி கொஞ்சம் கொடுக்கும். பெத்த மனசு இல்ல, மிரட்டியும் வாங்கிட்டு போடுவான் அவரு. அப்போ பையன்கிட்டையும் பயம், மற்றவங்கிட்டையும் பயம், உற்றார் உறவினர்கிட்டையும் பயம். சில இடத்துல இன்னும் நிறைய பணம் விஷம் வச்சு கொண்டு போடுவான். ஆக இத மெயின்டைன் பண்றது இருக்க பணத்தை, அது அது அதுக்கு பேரே செல்வம். செல்வம்னா அர்த்தம் செல்வோம் செல்வோம் சொல்றாங்க, போயிட்டே இருக்கும், டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அன்னில இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு 1000 ரூபான்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்தான், 1000 ரூபாய் நினைக்கிறேன். அது இப்படி காத்துல பறந்து போயிடும். பியூட்டிஃபுல், ஒரே கான்செப்ட் அந்த படம். ஆனா வெரி டைட்டா இருக்கும் அந்த படம் டோட்டல். அப்படி ஒரு படம் எடுத்தான் பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் அவன் கையை விட்டு போனதும் ஒரே ஹாப்பியா இருக்கும். அது மெயின்டைன் பண்றது. இது மெயின்டைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது நாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தத்துக்கு அபேட்சை அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, துக்கமோ துக்கம். அதுக்கப்புறம் வந்து நாசம் ஆகல, செலவழிஞ்சுட்டு ஏ துக்கம், செலவழிஞ்சா துக்கம். இப்படி அதனுடைய லட்சணம் அப்படிப்பா. அத போய் எப்படி உன் லைஃப் காப்பாத்தும்? அதனால துக்க மிஸ்ரிதம், இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டுனா சகாம கர்மத்துல இருந்து நிஷ்காம கர்மத்துக்கு வருவேன். ஓகே, எனக்கு வந்து 100 ரூபாய் இருந்தா ஏக சதத்து தச சதத்துக்கு போவேன். 100 ரூபாய் இருந்தா நான் என்ன கம்பேர் பண்ணுவேன்? ஒரு 1000 ரூபாய் வந்துட்டுனா வந்துடும். 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 10,000 வந்துருச்சுன்னா 10,000 வந்துடும். 1 lakh வந்துருச்சுன்னா 1 lakh வந்துடும். இன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான், மல்டி மில்லியனர், பில் கேட்ஸ். மல்டி மில்லியனர் எல்லாம் வந்து அவன் நினைச்ச மாதிரி ஒரு 100 ரூபாய் காசுக்கு இல்லாத ஆளு இன்னைக்கு கோட்டீஸ்வரன்.
நம்பர் 1 போட்டு. ஆனா மனசு நிறைவா, அதெல்லாம் கம் டு சேவா. கோடிக்கணக்கில் இப்ப சேவை கொடுக்கும். இங்க எடுத்துக்கணும், இங்க நம்ம நாட்டுக்கு கூட கொடுத்துருக்காங்க நிறைய பணம். அப்படி இது செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து துக்க மிஸ்ரிதம், செகண்ட் அதிருப்திகரம். செகண்ட் பாயிண்ட் இந்த சகாம கர்மால நம்ம செஞ்சிருக்கணும். மெட்டீரியலிஸ்ட் லைஃப்ல இருக்க டிஃபெக்ட் சொல்லிட்டு இருக்கேன். அதிருப்தி எத்தனை பண்ணினாலும் எவ்வளவு வந்தாலும் திருப்தி ஆகிறது இல்லை. இப்ப வந்து செக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 lakhs செக் எப்படி போயிருங்க, 5 lakh ஒன்லி. சரி 500 செக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி தான். 5 crore கொடுத்தாலும் 5 crore ஒன்லி. ஒன்லின்றது என்ன தெரியுமா, தமிழ்ல மட்டும் அர்த்தம். அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதிருப்திகரம், திருப்தி பண்ண முடியாது, அது அதிருப்திகரம். மூணாவது விஷயம் டிஃபெக்ட், பந்தகத்துவம். எதை ஒண்ணு நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோமோ அதுல இருந்து நம்ம மீள முடியாது. இப்ப வந்து கார்லயே போயிட்டு இருக்கணும்னு வச்சுங்க, திடீர்னு கார் ஆஃப் ஆயிடுச்சு, நடந்து போகிறதுக்கு அது லொட்டு லொஸ்கு நடந்து. அப்போ ஒரு தடவை நமக்கு லக்ஸூரியஸா இருக்கிற விஷயம் நமக்கு நெசசிட்டி ஆயிடும். நெசசிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நெசசிட்டி. அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது, இது இப்படி இல்லைன்னா வாழ முடியும். இந்த ஃபேன் ஒரு தடவை நமக்கு லக்ஸூரியஸா இருந்தது ஒரு காலத்துல. கல்லு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, கிராமத்துல போனீங்கன்னா கல்லு வீட்டுக்காரங்க வந்தீங்கன்னா மொத்தம் ஓலை வீட்டுக்காரங்க. கல்லு வீட்டுக்காரங்க வந்து லக்ஸூரியஸ். முன்னாடி வந்து இந்த லாந்தர் விளக்கு இருக்கும், சிமினி விளக்கு, அது ஒரு ஜாலியா இருக்கும். அதுல உட்கார்ந்து படிக்கிறது. ஓகே, இப்படி 2-3 பேர் சுத்தி படிப்போம். அப்படி அதை படிக்கும் போது சிலிபஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்படி மாத்திடுவோம், அது கரெக்ஷன் கொட்டிடும் எல்லாம் இருக்கிறது. அப்போ வேற ஒரு வீட்டுல 40 watts பல்பு போட்டிருப்பாங்க. பக்கத்து வீட்டுல 40 watts பல்பு தான். ஐயோ பணக்காரப்பா. இன்னைக்கு நம்ம வந்து அந்த லக்ஸுரியஸ் எல்லாம் எங்கேயோ தாண்டி வந்துட்டோம். இப்போ நெசசிட்டி நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணினாங்க, நெசசிட்டி எல்லாம் லக்ஸுரியஸ் ஆகினாங்க. நம்ம சாமர்த்தியத்துல என்ன பண்ணினோம், எல்லா லக்ஸுரியஸ் நெசசிட்டி ஆகிட்டோம். அதுதான் நம்ம வாழ்க்கை ப்ராப்ளம். புரியுது? அதனால பந்தகத்துவம் பண்ணுவோம். அது இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது, அப்படி நமக்கு வந்துடும். அதனால இது 3 டிஃபெக்ட் இருக்கு சகாம காரியத்துல. முதல் டிஃபெக்ட் என்ன சொன்ன, துக்க மிஸ்ரிதம், துக்கம் கலந்தது. செகண்ட் அதிருப்திகரம், திருப்தி பண்ண முடியாது எவ்வளவு வந்தாலும். மூணாவது பந்தகத்துவம், நம்மளை அடிமைப்படுத்தும், ஃப்ரீடம் ஆக்குறதுக்கு பதிலாக துக்கப்படுத்துவது. அதனால இந்த 3 டிஃபெக்ட் இருக்கு. அதனால நீங்க சகாம காரத்தை இப்ப வித்ரா பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு லைஃப்ல வாங்க. அப்படி வரும்போது நிஷ்காமிய கர்மமா வரும். நிஷ்காமிய கர்மத்துல என்ன அப்படின்னா அது சித்த சுத்தி உண்டாக்கும். ஓகே, அது நமக்கு வந்து சாஸ்திரம் அதைத்தான் சொல்றது. இப்பதான் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள நுழையும். ஓகே, இந்த சித்த சுத்தி உண்டாக்கி நிஷ்காமிய கர்மத்துல நமக்கு இந்த சம்ஸ்காரத்தை சரி பண்றது. இதுதான் நம்மளுடைய கர்மாவில செய்ய வேண்டிய முதல் விஷயம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். அது என்னன்னா, கர்மா 5 விதமான கர்மா இருக்கு. 5 விதமான கர்மா என்ன கர்மா, அப்படி கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டிய, கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மா. அதுக்கு பஞ்ச மகா யஜ்ஞம்னு பேர். பஞ்ச மகா யஜ்ஞம். யஜ்ஞம்னா வர்ஷிப், வழிபாடு. 5 விதமான வழிபாடு, 5 விதமான செயல்படணும். என்ன செயல்படணும், முதல்ல தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா இறை வழிபாடு. காலையில் எழுந்தோடனே பல்ல விளக்கணும்னு அடுப்பை போய் பத்த வைக்கப்படாது. சில பேர் வந்து பல்லு விளக்காமே அடுப்பு ஸ்டவ் பத்த வைக்கிற ஆள்லாம் இருக்கு. பிரகிருதி அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல பல் தேய்ச்சிக்கோ, ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு முதல்ல தீபம் ஏற்று, வீட்டுல தீபம் ஏற்று மங்களம். அது இது ஃபர்ஸ்ட் பெண் பிள்ளையா இருந்தா அப்படி செய்யணும். காலையில எழுந்தோடனே விளக்கு ஏற்றது. அது அந்த ஏரியாவில் அந்த வீட்டுல லக்ஷ்மி வருவா. புரியுதோ?
விளக்க ஏத்தாவே ஸ்டவ் போய் பற்ற வச்சுன்னா அவளுக்கு அக்கா வருவான். அதனால முதல்ல தீபத்துல இருந்து வரணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்புறம் எல்லாரும் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் முதல்ல காலையில சாயந்திரமோ குளிச்சுட்டு சந்தியா காலன்னு பேரு. நான் இந்த பகவத்கீதா சாண்டிங் சொல்லி கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை நம்ம ஆசிரமத்துல. அதுக்கு சந்தியா காலத்துல வர முடியல, எல்லாருக்கும் அப்போ ஒர்க்கு. அதனால 5, 6 ஆச்சு, 6 இப்ப 7 ஆச்சு, 7:15 சொன்னா கொஞ்சமாவது பர்மிஷன் கேட்கணும். ஒரு அம்மா வந்தது 7:15 வரத்துக்கு கிளாஸுக்கு புறப்பட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்ன சீக்கிரம் போறா. காலையிலே போயாச்சு. சந்தியா காலத்துல வெள்ளிக்கிழமையில கூட பெண்கள் வந்து ஆபீஸ்ல எதையோ கணக்கட்டாப்பட்டு தட்டிட்டு, என்ன லட்சணம் பாருங்க நம்ம நாட்டோட நிலைமை. சந்தியா காலத்துல விளக்கு ஏத்துறதுக்கு பெண் பிள்ளை இல்லை. இது சொன்ன உடனே நம்ம மகாபாரத கிளாஸ்ல ஒரு அம்மா கீதான்னு ஒரு அம்மா, அவங்க ரிட்டையர்ட் ஆகி இப்ப வந்துட்டாங்க. ஆமா சார், நான் என்னுடைய வாழ்க்கையில விளக்கு ஏற்றினதே இல்லை. நான் எல்லாம் எங்க ஹஸ்பண்ட் தான் விளக்கு. 65 வயசுல சொல்றாங்க அந்த அம்மா, இப்பயாவது ஏத்துக்கணும் அப்படின்னு. அதனால காலையில சந்தியா காலத்துல காலையில சாயந்தரம் சரி, உங்களுடைய டியூட்டி டயத்துல ஓகே, காலையில சாயந்தரம் தூங்க போறதுக்கு முன்னாடியாவது 2 நேரம் சுவாமியை கும்பிடணும். அட்லீஸ்ட் 2 times. இப்படி தேவை எக்ஸாம் ஃபுல் டைம் பகவான் எப்பவுமே ஃபுல் என்கேஜ். அவர் ஃபுல் பிஸியா இல்ல, அவர் 24 hours சர்வீஸ். அவர் நம்ம கொஞ்சம் டைம் அவருக்கு டைம் அலாட் பண்ணும். ஓ பகவான், நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, அப்படி டியூன் பண்ணிங்க கொஞ்ச நேரம். ஆகுது எப்ப பார்த்தாலும் துக்கத்திலையும் இதுலயும் அதுலயும் இருக்கக்கூடாது, எப்பயும் மம்பு பேச்சுட்டு கூடாது. கொஞ்ச நேரம் பகவானோட 2 நிமிஷம் பேசுங்க, காலையில சாயந்தரமோ இல்ல ராத்திரியோ. தேவ யஜ்ஞம். அதுக்கப்புறம் ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம்ன்றது என்ன? நம்ம இந்த நாட்டுல பிறந்தது மகா புண்ணியம், மகா புண்ணியம். இன்னைக்கு வந்த போது கூட பேசினார் தெரியுமா, இந்த பாரத நாட்டுல பிறந்தது புண்ணியம் சொல்லிட்டு பேசினார். அது கேட்டுக்கணும் உங்களுக்கு, நிஜமாவே புண்ணியம். அது மாத்திரம் புண்ணியமா பிறந்து பாரத நாட்டுல கீதையும் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்களா, அது மகா புண்ணியம். அதனால ரிஷி யஜ்ஞம்ன்றது, இப்ப நீங்க பகவத்கீதை கேட்கறீங்க இல்லையா, இது ரிஷிகளுக்கு செய்யக்கூடிய வர்ஷம். இது பகவானுக்கும் சாட்சாத் கிருஷ்ணாவுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும். அதே போல இந்த நூலை கொடுத்தவர் யாரு? பகவத்கீதை நூலை கொடுத்தவர் யாரு? யாரு? வேதவியாசர். வேதவியாசர். ஓகே, அந்த வேதவியாசருக்கு சல்யூட்டேஷன் பண்றோம். நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உலகத்துல இருக்குன்னா நம்ம கட்டடத்திலையும் நம்ம பணத்திலையும் இல்ல, நம்முடைய ஆத்மீக பொக்கிஷத்துல உலகம் முழுக்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவம் வந்து பிரச்சாரம் பண்றான், நம்ம பிரச்சாரம் பண்ணாமே இங்க வந்து நிறைய பேரு லேண்ட் ஆகி நம்ம பஜனை பண்றாங்க. இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு ரேடியோ இருக்க, என்ன ரேடியோ? ஆர்ட் ஆஃப் லிவிங் ரேடியோ, ஸ்பேஸ். அதுல பஜன்ஸ் வரும். இந்த பஜன்ஸ் பாத்தீங்கன்னா சத்குரு சத்குரு இது பாரினர்ஸ். ஆமா, சிவா சிவான்னு பாட்டு நாம கன்வெர்ட் பண்ணல, அவனே கன்வெர்ட் ஆயிட்டான். புரியுதா? அப்படி இந்த ஆத்மீக பூமி, இது கர்ம பூமி, புண்ணிய பூமி, மோட்ச பூமி. அந்த பூமியில நான் பிறந்திருக்க ரிஷி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால வால்மீகி அல்லது வியாசா அல்லது திருக்குறளை ஏற்றினவர் யாரு? வள்ளுவர். ஒரு 10 திருக்குறளாவது இந்த பூமியில பிறந்ததுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னைக்காவது நான் கேட்பேன், திடீர்னு 10 திருக்குறள் சொல்லுங்க. புரியுதா? திருக்குறள் புக் வேணா தரேன் நான். 10 திருக்குறளையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். புரியுதா? இல்லைன்னா பக்கத்துல 3 பக்கம். அதனால திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 திருக்குறள், 10 திருக்குறள். இது ரிஷி யஜ்ஞம். தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். இப்ப இந்த உடம்பு வர்றதுக்கு என்னுடைய பரம்பரையில வந்திருக்க என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வர்ஷிப் பண்ற பித்ரு யஜ்ஞம், தர்ப்பணம் கொடுக்கணும். கல்யாணம் ஆயிருந்தா அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும், அங்க போய் நம்ம புகுந்த வீடு தான் பிறந்த வீடு, புகுந்த வீடு தான் என் வீடு. புரியுதா? யாரு கல்யாணம் ஆயிருக்காளோ அந்த பொண்ணு என்ன சொல்றோம், பிறந்த வீடு புகுந்த வீடு சொல்லக்கூடாது, பிறந்த வீடு என் வீடு சொல்லணும். என் வீடுன்றது என்னது? புகுந்த வீடு என் வீடு, பிறந்த வீடு அப்படி சொல்லணும்.
பிறந்த வீடு என் வீடு, இப்ப புகுந்து எங்கேயோ வந்து மாட்டிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடக்கும், தர்ப்பணம் கொடுக்கறது, நல்ல தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த சாஸ்திரிகளோட பழைய வெண்டைக்காய கத்துக்கெல்லாம் அழுகிப்படலாம் கொடுக்கூடாது. நல்ல தட்சணை கொடுத்து அவர் மனசு பூர்வமா திருப்தி ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஏன் நம்ம முன்னோர்களுக்கு செய்யற தீர்த்தம் அதை பிரஜா தர்ப்பணம் கொடுக்கணும். மூணாவது ஒரு விஷயம் வந்து ரிஷி தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். நாலாவது மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம்ன்றது என்ன? சேவா. இதுதான் இப்ப பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காரு, சேவா பண்ணு, சேவா கரோ, சேவா கரோ சொல்லிட்டு இருக்காருயா. இந்த பஞ்சமா யஜ்ஞத்தை தான் ஒரு யஜ்ஞம். அதனால சேவா பண்ணு. மனுஷ யஜ்ஞம். நர சேவையே நாராயண சேவை, மக்கள் சேவையே மகேஷன் சேவை. எந்த பகவான் கிருஷ்ணா கீதையில சொல்ல போறாரு, தானே சமைச்சு தின்றானோ அவன் பாபி அப்படின்றார். பாபின்றது நான் சொல்ல தேவாய கிருஷ்ணா சொல்ற. கிருஷ்ணா சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் பொம்மை எடுத்து தூக்கி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அதனால கீதை தெரியாம இருக்கிறது நல்லது. வடப்பூருக்குலாம் வச்சு சாமி கும்பிடலாம். எல்லாம் ராதே கிருஷ்ணா ராசலியில அதெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பான். அவர் சொல்றது மாதிரி கேட்க மாட்டான். பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றது கேட்ட எங்கேயாவது தப்பா கேட்ட அவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுறது அது யஜ்ஞ சாப்பாடு. நம்ம சமைச்சோம்னா யாருக்காவது கொடுக்கணும், ஒருத்தருக்காக கொடுக்கணும், காப்பிக்கா கொடுக்கணும். அது பின்னாடி வரப்படும் மனுஷ யஜ்ஞம். நம்ம லைஃப்ல மனுஷங்க அதிதி தேவோ பவ அப்படி சொல்லுது. அதிதி தேவோ பவ. ஓகே, அதனால அதிதிய நம்ம ரட்சிக்கணும். ஓகே, அதனால அதிதி தேவோ பவ சொல்றது. அதனால கெஸ்ட் வந்ததுன்னா நம்ம நல்லா உபசரிக்கணும். இதெல்லாம் சொல்றது சரி. அதுக்கப்புறம் வந்து என்ன லாஸ்டான்றது பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் என்றது என்ன? ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒண்ணு வந்து அனிமல்ஸ், காக்கா, குருவி. நம்ம ஊர்ல இப்போ சிட்டுக்குருவியே போயிடுச்சு, அந்த பரம்பரையே அழிஞ்சு போச்சு. இப்ப வந்து போன வாரம் நான் சிட்டுக்குருவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? வெரி குட். சிட்டுக்குருவி ஒரு இடமே அழிஞ்சு போச்சு பாருங்களேன். ஏன்னா அது போட்டான். அதனால அணில் இருக்கு. இப்ப அதிர்ஷ்டவசமா அணில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் அணில் இருக்கு, காக்கா இருக்கிறது. அதுக்காவது ஏதாவது வைக்கணும். எறும்பு இருக்கும். நம்ம வந்து லக்ஷ்மண் ரேக்கா போட்டு இருக்கிற எறும்பெல்லாம் கொண்டு கூடாது. அப்படின்னா எறும்பெல்லாம் பெட் எல்லாம் வச்சுக்கலாமா? வச்சுக்க வேண்டாம். அதுக்கு அரிசி கிரிச்சி பக்கத்து வீட்டையாவது கொஞ்சம் அரிசி போட, எறும்பு அங்க போய் சாப்பிட்டு போட்டோம். அதனால ஏதாவது போடணும் அதுக்குன்னு. எறும்புக்கு, காக்கைக்கு, மற்றவங்களுக்கு இது பண்ணும். இது அனிமல்ஸ்க்கு செய்யணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது செகண்ட் வந்து செடி கொடிக்கு தண்ணி விடணும். நான் பிளாட்ல இருக்கேன் சார், எப்படி வைக்க முடியும்? பிளாட்ல இருந்தா கூட பிளாட் சிஸ்டம் வந்து பெட்டி பெட்டியா அந்த என்எஸ் கிருஷ்ணன் பாடினால பெட்டி பெட்டியா வீடு கட்டிட்டு இருப்பீங்கன்னு சொன்னாங்க. எனக்கோ சொன்னது நீங்க பெட்டி பெட்டியா மூச்சும் அந்த மூச்சு இங்க போடுறது அங்க மூச்சு போடுறது அப்படி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு நமக்கு. அதுல கூட எல்லார் வீட்லயும் துளசி இருக்கு. எங்க வீட்டுல துளசி வச்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க. 4 பேர் வீட்டுல முதல்ல துளசி வாங்குங்க. துளசி ரெண்டு விஷயமா இருக்குது பலன். ஓகே, ஒண்ணு பூத யஜ்ஞம் பண்றோம், தண்ணி விடுறது. ரெண்டாவது அது லட்சுமி, துளசி லட்சுமி வரும், மகாலட்சுமி. அதனால துளசி வச்சு தண்ணி விடுங்க. அப்புறம் சின்ன சின்ன பூ செடியெல்லாம் வச்சுக்கோங்க. எல்லாம் அது தொட்டா பிளாஸ்டிக், இந்த தொட்டா பிளாஸ்டிக், எல்லாம் பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் தான். ஓகே, எல்லாம் பிளாஸ்டிக் தான், எல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கும். கொஞ்சமாவது நம்ம நேச்சுரலா இருக்கிறதுக்கு தயார் பண்ணுவோம். வீட்டுல ஒரு 2-3 செடியாவது வச்சு தண்ணி விடும். அது பூத யஜ்ஞம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நிஷ்காம கர்மா. நிஷ்காம நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் செய்யணும். 5 கர்மா இருக்கு. மகா யஜ்ஞம் என்னென்ன சொல்லிடுங்க ஒரு தடவை? தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நம்ம பண்ணினோம்னா நிஷ்காமி கர்மத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கோணத்துல சொல்லியிருக்கேன். கர்மத்தை பத்தி பெரிய டாபிக் இருக்கிறது, நம்ம 4-5 வாரம் எடுத்துட்டு போறோம். அது முக்கியமான விஷயமா. மீதி விஷயத்த கர்மண்யேவ அதிகாரம் எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்,
அது நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி. பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஒரு குறிப்பு இருக்கிறது.